பிரதேச சபை தலைவரை சுட்டுக் கொலை செய்த கொலையாளி வெளியிட்ட திடுக்கிடும் தகவல்கள். துபாயில் இருந்து வந்த அழைப்பு, 15 லட்சத்துக்காக உயிரெடுத்த பரிதாபம். போதைப்பொருள் தேடித் திரிந்து மாட்டுக்கொண்ட சம்பவம். தொடரும் அதிரடி கைதுகள். வெலிகம கொலை துப்பாக்கிதாரியின் மனைவியும் கைது. வாகனங்களை இடித்து தள்ளி கொண்டு பாய்ந்து சென்ற KDH வாகனம் துரத்தி பிடித்த போலீசார். ஓட்டிச் சென்றது யார் தெரியுமா? யாழில் அதிரடியாக கைதாகும் திடீர் பணக்காரர்கள். சொத்துக்கள் முடக்கம். தீவிரமடையும் விசாரணை. 11ஆக உயர்ந்த கைது எண்ணிக்கை. யாழில் செவ்வந்தி தங்கிய வீட்டில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள். அரியாலை பகுதியில் பாதாள கும்பல் மறைவா? விசாரணைகளில் அடுத்த திக் தகவல்கள். தேராவில் துயிலுமில்லத்தில் பரபரப்பு. சிரமதான பணிகளை குழப்பும் வகையில் இராணுவத்தினரின் உத்தரவு. மாவீரர் நிகழ்வுகள் தொடர்பில் எடுக்கப்பட உள்ள முடிவுகள். 15 லட்சம் ரூபாவால் குறைவடைந்துள்ள வாகனங்களின் விலை. வாகன பிரியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். கெகல் பத்ர பத்மேவின் அனைத்து சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய அரசாங்கம் முடிவு. பேரடியில் ஏனைய பாதாள கும்பலின் தலைவர்கள். கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகரவின் வீட்டுக்கு வந்த சஜித் அரசுக்கு எதிராக வெளியிட்ட அறிவிப்பு. வலுப்பெறும் மொந்தா புயல். இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மீனவர்களுக்கு அவசர அறிவித்தல். தமிழர் பகுதி ஒன்றில் போலீசாரை மிரளவிட்ட பெண். போதைப்பொருள் விற்பனை ஸ்தலமாக மாறிய வீடு. அதிரடி காட்டிய போலீசார். பாதாள உலக குழு உறுப்பினர் மெதிகம ருவன் மற்றும் சூட்டி எனப்படுவோரின் நெருங்கிய நண்பர் ஒருவர் மூலம் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவை கொலை செய்வதற்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. அதன்படி துபாயில் இருந்து வழங்கப்பட்ட குறித்த ஒப்பந்தத்துக்காக கொலையாளிக்கு 15 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த பணத்தொகையானது கொலையை மேற்கொள்வதற்கு முன்னர் கொலையாளிக்கு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று மாலை மகரகம நாவின பகுதியில் வைத்து வெலிகம பிரதேச சபை தலைவர் கொலை சம்பவத்தின் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டார். குறித்த கைதை தொடர்ந்து தொடர்புடைய அனைத்து தகவல்களும் புலனாய்வு குழுக்கு வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதேச சபை தலைவரை சுட்டுக் கொண்ட துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் நேற்று கெக்கிராவையில் இருந்து கொழும்புக்கு வந்து புறக்கோட்டையில் பல மணி நேரம் அலைந்து ஐஸ் போதைப்பொருளை தேடிச் சென்றதாக தெரிய வந்துள்ளது. புறக்கோட்டையில் ஐஸ் கிடைக்காத போது அதை தேடி பொரணை மற்றும் தெமட்டகுட பகுதிகளில் அலைந்து திரிந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை ஐஸ் கிடைக்காத காரணத்தால் ஏமாற்றமடைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கோட்டைக்கு திரும்பி ஹைலவில் சாலையில் கொட்டாவ செல்லும் பேருந்தில் ஏறினார் என்று தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கொட்டாவையில் உள்ள மகும்புரவில் இருந்து மாத்தறை நோக்கி பயணிக்கும் பேருந்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் ஏற திட்டமிட்டதாகவும், ஆனால் துபாயிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல வேண்டாம் என்று அவருக்கு வழிகாட்டிய ஒப்பந்ததாரர் உத்தரவு வழங்கியதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி நேற்று மதியம் கொட்டாவையிலிருந்து பேருந்தில் மகரகமவுக்கு வந்த அவர் மகரகமவில் பல மணி நேரம் சுற்றித் திரிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. துபாயில் இருந்து வந்த அறிவுறுத்தலின் பிரகாரம் லசந்த கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் முதல் பயன்படுத்தி வந்த தொலைபேசிக்கு பதிலாக புதிய தொலைபேசியை வாங்க நாவினவில் உள்ள ஒரு கடைக்கு சென்றதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தொலைபேசி கடையை விட்டு வெளியேறும் போது தன்னுடைய கடமைகளை முடித்துக் கொண்டு பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஒரு உளவுத்துறை அதிகாரியால் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அந்த அதிகாரி உடனடியாக பேருந்தில் இருந்து இறங்கி சந்தேக நபரை துரத்திச் சென்றதாகவும் சந்தேக நபர் அவரை பார்த்து ஓடத் தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓடிப்போன நபர் ஒரு தொலைபேசி கடையிலிருந்து ஒரு தொலைபேசியை திருடிவிட்டதை உணர்ந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உளவுத்துறை அதிகாரியுடன் சேர்ந்து சந்தேக நபரை துரத்திச் சென்று பிடித்ததாக விசாரணை குழு தெரிவித்துள்ளது. லசந்தவை கொண்டதாக சந்தேகப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் ராணுவத்தில் இருந்தவர் என்பது தெரியவில்லை என்றும் அவர் ஆரம்ப கல்வியை மட்டுமே பெற்றுள்ளார் என்பது புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனிடையே வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலைக்கு பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் மோட்டார் சைக்கிளில் வந்தவரும் வெலிகமவில் இருந்து ஒரே மோட்டார் சைக்கிளில் திரும்பி வந்ததாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் வழியில் வேறொரு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றதாகவும் சிசிடிவி ஆதாரங்கள் மூலம் முன்னர் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தன்னுடைய மனைவியை தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் அழைத்து வந்ததாக விசாரணை பிரிவுகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த வழியில் வெள்ளவாய மகேங்கனியை கடந்து அவர்கள் கெக்கிராவை அடைந்ததாக இப்போது தெரிய வந்துள்ளது. லசந்தவை கொலை செய்வதற்காக மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் செல்லும் வழியில் மகேங்கனிக்கு அருகிலுள்ள ஒரு பகுதியில் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை மறைத்து வைத்ததாகவும் அவர்கள் மூவரும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் மோட்டார் சைக்கிளில் கெக்கிராவை அடைந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கூடுதலாக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கொலை ஒப்பந்தமாக பெற்ற 1.5 மில்லியன் ரூபாயில் 1.2 மில்லியன் ரூபாவை துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் மனைவிடமிருந்து
குறித்து விசாரணை குழுக்கள் கண்டுபிடித்துள்ளன. இந்த கொலை தொடர்பான விசாரணை போலீஸ் மாதிபரின் முழு மேற்பார்வையின் கீழ் நடத்தப்பட்டதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரும் மற்றைய சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைக்காக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பிரிவினால் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபரே துப்பாக்கிதாரியின் மனைவி என தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. லசந்த விக்ரமசேகர எனப்படும் மிதிகம லசா சுட்டுக் கொலை செய்த குற்றச்சாட்டில் துப்பாக்கிதாரியுடன் மோட்டார் சைக்கிளில் வந்த சந்தேக நபர் உட்பட 4 சந்தேக நபர்கள் நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் வெலிகம காவல்துறையால் கெக்கிராவையில் வைத்து கைது செய்யப்பட்டனர். எனினும் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட துப்பாக்கிதாரி காவல்துறையுடன் சண்டையிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். இந்த கொலைக்காக கொலையாளிகள் பெற்ற ஒப்பந்த பணத்தின் ஒரு பகுதியான 12 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் அவர்கள் மறைந்திருந்த கெக்கிராவ வீட்டில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நேற்று மாலை குறித்த துப்பாக்கிதாரியும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவு தலைமையகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் போதைப்பொருள் தொகை குறித்து சந்தேக நபர்களிடமிருந்து பல பொருட்களும் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீசாரின் ஆணையை மீறியதால் நேற்று ரத்மலான பகுதியில் கைது செய்யப்பட்ட வேனின் சாரதி குறித்து பல தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். குறித்த சாரதி பல குற்றங்கள் தொடர்பில் மேதிரிக்கிரிய போலீசாரால் தேடப்பட்டு சந்தேக நபர் என்று போலீசார் தெரிவித்தனர். குறிப்பாக அவர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளாரா அல்லது போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டுள்ளாரா என்பதை அறிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கைது செய்யப்பட்டுள்ள நபர் கால்கிரி யாகம பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா போக்குவரத்து சாரதியாக பணியாற்றியவர் என்று தெரிய வந்துள்ளது. ரத்மலானியில் உள்ள கொலுமடம சந்திக்கு அருகில் போலீஸ் அதிகாரிகளின் ஆணையை மீறி சென்ற வேன் ஒன்றை கல்கிசை போலீசார் துரத்திச் சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தி நிறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாழ்வெட்டு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாகவும் முறைகேடாகவும் சொத்து சேர்த்த சந்தேகத்தில் 11 பேருக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த விடயத்தை யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் JPS ஜெயமகா தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் போதைப்பொருள் கடத்தல், வன்முறைகள், வட்டிக்கு விடுதல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்களுக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் அண்மை காலமாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை 11 பேர் இந்த விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களுக்கு சொந்தமான சொகுசு கார்கள், ஆடம்பர விடுதிகள், ரால் பண்ணைகள் உள்ளூரிலும் வெளி மாவட்டத்திலும் பல்பொருள் அங்காடிகள் என்பன உள்ளடக்கப்படுகின்றன. அந்த சொத்துக்கள் தொடர்பில் முழுமையான புலன் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அவை சட்டவிரோதமாக பெறப்பட்டவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இசாரா சம்பந்திக்கு இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு படகுகளை ஒழுங்குபடுத்தி கொடுத்த நபரின் வீட்டிலிருந்து விடுதலை புலிகளுக்கு சொந்தமானதாக கூறப்படும் 2 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் உயிருள்ள தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரின் யாழ்ப்பாண வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்பொழுது சந்தேக நபரிடமிருந்து 2 வெளிநாட்டு தயாரிப்பு கைத்துப்பாக்கிகள், 2 மெகசின்கள் மற்றும் 7-9 மில்லிமீட்டர் நீரடி தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை வழங்கிய 43 வயதுடைய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் வவுனியாவின் புடியங்குளம் பகுதியில் வைத்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இசாரா சம்பந்தி நாடு கடத்திய சம்பவம் தொடர்பாக இதுவரை 10 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசுவமட தேராவில் மாவீர துயிலும் இல்லத்தில் 2025ஆம் ஆண்டு மாவீரர் நாள் நிகழ்வுகளை அனுஷ்டிப்பதற்காக நேற்று சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. நேற்று காலை மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து மாவீர துயிலும் இல்லத்தின் முன்பகுதிக்கான வேலி அமைக்கும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தேராவில் மாவீர துயிலும் இல்ல வளாகத்தில் இராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்குள் காணப்படும் நிலைமையில் துயிலும் இல்லத்தில் ஒரு சிறிய பகுதியில் குறித்த நினைவேந்த நிகழ்வு வருடந்தோறும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் குறித்த வளாகத்தின் முன்பகுதிக்கான வேலி அமைக்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்ட போது குறித்த இடத்தில் இராணுவத்தினர் வருகை தந்து தமது முகாமுக்கு அருகில் உள்ள பகுதியில் வேலி கம்பங்களை அமைக்க வேண்டாம் என்று இடையூறு விளைவித்தனர். இருப்பினும் குறித்த பகுதிக்கான வேலி அமைப்பு பணிகள் நிர்வாகத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நிர்வாகத்தினர் 2025ஆம் ஆண்டு மாவீரர் நாள் நினைவேந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இடம்பெறுவதற்கான சிரமதான பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய ஏற்பாடுகள் இடம்பெறவுள்ளதாகவும் மாவீரர்களின் பெற்றோர் உறவுகள் வருகிறது தொடர்ந்து இடம்பெறும் பணிகளில் ஒத்துழைப்பு வழங்குமாறும் கோரியுள்ளனர்.
இதேவேளை எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் தமது நிர்வாகத்தினர் நிதி சேகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதோடு அவர்களை உரிய வகையில் அடையாளப்படுத்தி மக்கள் நிதி அன்பளிப்புகளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் துயிலும் இல்லத்தில் மிக நெருக்கடிக்குள்ளே மாவீரர் நாளை அனுஷ்டித்து வருவதாகவும் இந்த அரசாங்கமானது இந்த மாவீர துயிலும் இல்ல காணியை முழுமையாக விடுவித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வாகனங்களின் விலை கணிசமாக குறைவடைந்துள்ளதால் வாகனங்களை வாங்குவோருக்கு இதுவே சிறந்த நேரம் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உபதலைவர் அரோஷ ரொக்டுகோ தெரிவித்தார். நிதி கொள்கைகள் மற்றும் சந்தை நிலவரம் காரணமாக வாகனங்களின் விலை குறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில் வரி மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத வாகனங்களின் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பிரபல பாதாள உலக கும்பல் புள்ளியான கெகல்பத்ர பத்மேவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தற்போதைக்கு கெகல்பத்ர பத்மேவு குறித்தான சுமார் 5 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு விசாரணை பிரிவால் இனம் காணப்பட்டுள்ளன. பணச்செலவை சட்டத்தின் கீழ் குறித்த சொத்துக்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அவற்றை அரசுடைமையாக்க சட்டவிரோத சொத்து சேகரிப்பு விசாரணை பிரிவின் போலீசார் தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதேபோல இன்னும் பல முக்கிய பாதாள உலக புள்ளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. சுட்டுக்கொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசிங்கரவின் இல்லத்திற்கு நேற்று சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவரின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். அன்னாரின் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டார். தற்போதைய அரசாங்கத்தின் பலவீனம் காரணமாக சமூகம் பல்வேறு பிரிவின் பிடியில் சிக்கிப் போயுள்ளது. இது மக்களின் வாழும் உரிமை மீது விழுந்த அடியாக அமைந்து காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார். மக்கள் வாழும் உரிமையை நாம் பாதுகாக்க வேண்டும். ஆகையால் இந்த கொலைகாரர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவரின் கொலை குறித்து பக்கச்சார்பற்ற விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். தனக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக குறிப்பிட்டு பிரமாண பத்திரம் மூலம் போலீஸ் மாதிபரிடம் அவர் பாதுகாப்பு கோரிய போதும் உரிய பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்படவில்லை. இவ்வாறு பாதுகாப்பு வழங்காமை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். வங்கக்கடலில் உருவாகி நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் புயலாக வலுப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மந்தா புயல் நாளை காலை சூறாவளியாக வலுப்பெற்று மாலை ஆந்திர பிரதேச கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் சப்ரகமுவ மத்திய தென் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மணிக்கு சுமார் 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இந்நிலையில் காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையான கடற்கரைக்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடல் பகுதிகளில் கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை மறு அறிவித்தல் வரும் வரை தவித்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. ஏராவூர் பிரதேசத்தில் போதைப்பொருள் வியாபார விற்பனை நிலையமாக செயற்பட்டு வந்த வீடொன்றை நேற்றைய தினம் முற்றுகையிட்ட போலீசார் பெண் வியாபாரி ஒருவரை 5350 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்ததோடு அவரிடமிருந்து 3,61,000 ரூபாய் பணத்தை மீட்டுள்ளதாக ஏராவூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை தொடர்ந்து ஏராவூர் போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் குறித்த பிரதேசத்தில் உள்ள ஏராவூர் 1ஆம் பிரிவில் உள்ள வீதியில் உள்ள போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த வீட்டை போலீசார் முற்றுகையிட்டனர். இதன்பொழுது அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த 56 வயதுடைய பெண் வியாபாரியை 5350 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண் நீண்ட காலமாய் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் திங்கட்கிழமை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பிரதேச சபை தலைவரை சுட்டுக்கொலை செய்த கொலையாளி வெளியிட்ட திடுக்கிடும் தகவல்கள். துபாயில் இருந்து வந்த அழைப்பு, 15 லட்சத்துக்காக உயிரெடுத்த பரிதாபம், போதைப்பொருள் தேடித் திரிந்து மாட்டுக்கொண்ட சம்பவம். தொடரும் அதிரடி கைதுகள், வெலிகம கொலை துப்பாக்கிதாரியின் மனைவியும் கைது. வாகனங்களை இடித்து தள்ளிக்கொண்டு பாய்ந்து சென்ற கேடிஎச் வாகனம் துரத்தி பிடித்த போலீசார். ஓட்டிச் சென்றது யார் தெரியுமா? யாழில் அதிரடியாக கைதாகும் திடீர் பணக்காரர்கள், சொத்துக்கள் முடக்கம், தீவிரமடையும் விசாரணை, 11ஆக உயர்ந்த கைது எண்ணிக்கை.
யாழில் செவ்வந்தி தங்கிய வீட்டில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள். அரியாலை பகுதியில் பாதாள கும்பல் மறைவா? விசாரணைகளில் அடுத்த திக் தகவல்கள். தேராவில் துயிலுமில்லத்தில் பரபரப்பு. சிரமதான பணிகளை குழப்பும் வகையில் இராணுவத்தினரின் உத்தரவு. மாவீரர் நிகழ்வுகள் தொடர்பில் எடுக்கப்பட உள்ள முடிவுகள். 15 லட்சம் ரூபாவால் குறைவடைந்துள்ள வாகனங்களின் விலை. வாகன பிரியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். கெகல்பத்ர பத்மேவின் அனைத்து சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய அரசாங்கம் முடிவு. பேரிடியில் ஏனைய பாதாள கும்பலின் தலைவர்கள். கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகரவின் வீட்டுக்கு வந்த சஜித் அரசுக்கு எதிராக வெளியிட்ட அறிவிப்பு. வலுப்பெறும் மொந்தா புயல். இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மீனவர்களுக்கு அவசர அறிவித்தல். தமிழர் பகுதி ஒன்றில் போலீசாரை மிரளவிட்ட பெண். போதைப்பொருள் விற்பனை ஸ்தலமாக மாறிய வீடு. அதிரடி காட்டிய போலீசார்.